சூப்பரான சுக்கா பேல்பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிறு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 விசில் வர வச்சுருங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. திட்டமாக நம்ம சுண்டலுக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஆப்பிள் ஒன்று நல்லா கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, ஒரு பேரிச்ச பழத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க. அதில் வேர்க்கடலை பர்ஃபி யூஸ் பண்ண போகிறோம். அதையும் கொஞ்சம் நல்லா தட்டி பொடி பண்ணி 4 பக்கம் அப்படியே இது பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகா வச்சுட்டு தக்காளி கொஞ்சம் மேலே பொடியாக நறுக்கி தூவி போட்டுருங்க. வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு பூரி எடுத்து நல்லா நல்லா பொடி பண்ணி போட்டுடுங்க. அப்படியே கையால் இது பண்ணிங்கன்னா நசுக்குனிங்கன்னா அப்படியே பொடியாக இதுவாகிடும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சிடுங்க புளிப்புக்கு. அதுக்கப்புறம் காரா சேவ், நீங்கள் மிக்சர் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா காரா சேவ் போட்டுருங்க. அது மேலே தூவிட்டு சூப்பராக இருக்கும்.